அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நான் உங்கள் விஜயலட்சுமி கண்ணன். பிகே ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது செவ்வாயின் பார்வைகள். இப்போ செவ்வாயுடைய பார்வையில் என்ன பலன் தரும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். செவ்வாய்க்கு பராசுரர் முறையில் 3 பார்வைகள் உண்டு. ஒன்று 4ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 8ஆம் பார்வை. இதில் 7ஆம் பார்வைங்கிறது எல்லா கிரகங்களுக்கும் பொதுவானது, எல்லா கிரகத்துக்கும் உண்டு. சிறப்பு பார்வை அப்படின்னு சொன்னால் 4ஆம் பார்வையும் 8ஆம் பார்வையும் தான் சிறப்பு பார்வை. செவ்வாயினுடைய 4ஆம் பார்வை ஒரு ஜாதகருக்கு என்ன பலன் தரும்? செவ்வாய் 4ஆம் பார்வை, 4ஆம் இடம் சொன்னாலே வீடு வாசல் வண்டி வாகனம் தான். அப்போ செவ்வாயின் பார்வை 4ஆம் பார்வை வீடு வாசல் வண்டி வாகனத்தை தரும், மறுமணத்தை தரும். செவ்வாய் 4ஆம் பார்வையில் மறுமணத்தையும் தருவார் அப்படின்னு சொல்லலாம். இப்போ செவ்வாயினுடைய மற்ற பார்வைகளுக்கு வீடு வாசல் இல்லையா? கண்டிப்பாக உண்டு. 7ஆம் பார்வையும் வீடு வாசலை தரும், 8ஆம் பார்வையும் தரும். அது எந்த விதத்தில் தருது அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம வித்தியாசப்படுத்தி பார்க்கணும். செவ்வாயினுடைய 4ஆம் பார்வை அப்படிங்கிறது சுப பார்வை அப்படின்னு சொல்லலாம். ஈஸியாக கொடுக்கும், மனதுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வீட்டை தரும். செவ்வாய் 4ஆம் பார்வையில் எந்த பாவகத்தை பார்க்குதோ அந்த பாவக உறவுக்கு வீடு வாசல் உண்டு. எந்த கிரகத்தை பார்த்தாலும் அந்த கிரக உறவுக்கும் வீடு வாசல் உண்டு. சரிங்க, லக்னத்தில் நிற்கிது. லக்னத்தில் நின்று 4ஆம் பாவத்தை 4ஆம் பார்வையாக பார்க்குதுன்னு வச்சுக்க, இது ஒரு நல்ல அமைப்பு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு காரக கிரகம் தன் காரக பாவத்தை தன் காரக பார்வையால் பார்க்கிறது. அப்போ வீடு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு நல்ல வீட்டை கொடுக்கும் 4ஆம் பார்வைங்கிறது. இதில் கன்னி லக்னத்துக்கு மட்டும் கொஞ்சம் விதிவிலக்கு. ஏன்னா அது அஷ்டமாதிபதியாக வந்துடுறாரு. 3, 8 2 தீய ஆதிபத்தியத்தை வச்சிருப்பாரு. இருந்தாலும் அவர் நல்ல பலனை தருவார். ஒரு அளவுக்கு கொஞ்சம் தீய பலன் இருந்தாலும் அது நன்மையாகவே முடியும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை அவர் தருவார். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா 8ஆம் பார்வையால் பார்க்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ 8ஆம் பார்வையில் பார்த்ததுன்னா அசிங்கம், அவமானம், விபத்து கண்டங்களை தரும். சுப பார்வை கிடையாது. செவ்வாயினுடைய 8ஆம் பார்வை சுப பார்வை கிடையாது. அது எந்த பாவத்தில் உழுகுதோ அந்த பாவக உறவுக்கு விபத்து கண்டங்கள் உண்டு, ஆப்ரேஷன் உண்டுன்னு நம்ம சொல்லிடலாம். இப்போ ஜாதகருக்கு தசை நடத்தக்கூடிய கிரகத்திற்கு செவ்வாயினுடைய 8ஆம் பார்வை இருக்குன்னா அந்த தசையில் விபத்து உண்டு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இப்போ செவ்வாயின் பார்வை வீட்டையும் கொடுக்கும். 8ஆம் பார்வை வீட்டை கொடுக்காம இருக்காது, கொடுக்கும். ஆனால் விபத்து, ஆப்ரேஷன், கண்டத்தை தருவதற்குண்டான அமைப்பை அதிகம் தருகிறது. அது அசுப பார்வைன்னு சொல்லப்படுது. சரிங்க, செவ்வாயினுடைய பார்வை மிதுனம், கன்னி ராசிகளில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது அவங்களுக்கு நிலையோகத்தை தரும். ஜாதகருக்கு நிலையோகத்தை தந்துடும். குருவும் சேர்ந்து பார்த்தாருன்னா அந்த யோகம் சிறப்பான யோகமாக செயல்படும். இப்போ குருவனுடைய பார்வை செவ்வாயினுடைய பார்வை மிதுனமோ அல்லது கன்னிக்கோ, அது முக்கியமாக கன்னி ராசிக்கு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நல்ல சிறப்பான ஒரு பார்வையாக இருந்து ரியல் எஸ்டேட் தொழில் செய்யறதுக்கு கூட அது உதவி புரியும். சில ஜாதகங்களை பார்த்தீங்கன்னா மேசத்தில் செவ்வாயும் குரு இருக்கும். ஆனால் பாவகம்ங்கிற அமைப்பில் பார்க்கும்போது அது மீனத்தில் இருக்கும். அப்போ மீனத்தில் இருந்து கன்னியை பார்க்கும் 7ஆம் பார்வையா. அப்போ குருவனுடைய பார்வை ஆட்சி பலம் பெற்ற குருவின் பார்வையாக மாறிடுவாங்க. அப்போ இவங்க ரியல் எஸ்டேட் தொழில் அந்த தசாபுத்தி காலங்களில் செய்வாங்க. இந்த மாதிரி குருவனுடைய பார்வையும் செவ்வாயினுடைய பார்வையும் மிதுனம் கன்னிகளில் இருக்கும்போது, அதுவும் குறிப்பாக கன்னியில் இருக்கும்போது ரியல் எஸ்டேட் தொழிலுக்கு அது உதவி செய்யும். செவ்வாயினுடைய பார்வை கன்னி செவ்வாய் கடலும் மற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, அந்த அவங்களுக்கு தண்ணியே நிறைய கடல் அளவுக்கு தண்ணி இருந்தாலும் அதை வற்ற வச்சு அவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு உண்டான நிலத்தை அந்த ஜாதகருக்கு அந்த செவ்வாய் தருவார் அப்படிங்கிற ஒரு மறைமுகமான பலன் அங்கே இருக்குது. உடலில் உள்ள நீர் சத்தும் குறைஞ்சு போகும், இருந்தாலும் நிலையோகத்தை செவ்வாய் தந்துருவார் அப்படிங்கிறது தான் அங்கே மறைமுகமாக ஒரு பொருளாக இருக்குது. அப்போ எந்த பார்வையை எந்த இடத்துல பார்க்குதோ அதற்கு தகுந்த பலனை தான் அந்த கிரகங்கள் செய்கின்றது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இப்போ 4ஆம் பார்வையாக செவ்வாய் 5ஆம் இடத்தை பார்க்குன்னு வச்சுக்கோங்க, அது சுப பார்வைன்னு சொல்லிட்டோம். இப்போ 5ஆம் இடம்னா குழந்தை. அப்போ குருவை 4ஆம் பார்வையை பார்த்தாலும் சரி, 5ஆம் இடத்தை பார்த்தாலும் சரி, குழந்தைக்கு அது சிறப்பான ஒரு பலனை கொடுக்குது. இப்போ குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு நல்ல பேர், கம்பீரமான அழகான பேரை மனசுக்கு பிடிச்ச மாதிரி வைக்கிறதுக்கு செவ்வாய் ஒரு விதத்தில் உதவி புரிகிறாரு அப்படின்னு சொல்லலாம். அதுவே 8ஆம் பார்வையில் வச்சா அந்த பேர் வைக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிரும். அந்த மாதிரியான ஒரு பலனை அந்த செவ்வாய் அந்த 8ஆம் பார்வையில் கொடுப்பாருங்க. இந்த மாதிரி எந்த பாவத்தை பார்க்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன்களை கிரகங்கள் கொடுத்து கொண்டே தான் இருக்கும். நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோக்களில் சனியினுடைய பார்வை, மற்ற கிரகங்களுடைய பார்வைகள் பற்றி நம்ம பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி. உங்கள் வாழ்க்கை வளமாகட்டும். என்றென்றும் அன்புடன் உங்கள் விஜயலட்சுமி கண்ணன்.